ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டிஜிட்டல் சேவை. இந்த வீடியோவில் இன்கம் சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டில் இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. சாரி, எல்லாருக்கும் இந்த கமெண்ட்க்கு வந்து ரிப்ளை பண்ண என்னால் முடியல. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 2 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களுடைய மந்த்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட் குடுத்துருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும்போது வேற ஒரு இன்கம் போட்டு சர்டிஃபிகேட் வந்திருக்கும். ஏன் இந்த மாரி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மேல ஃபர்ஸ்ட்டு குடுத்துருக்க பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 பார்த்தீங்கன்னா, அவரோட பர் மந்த் இன்கம் சொல்லி குடுத்துருக்காரு. ஆனா, அவருக்கு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா, 2,25,000 போட்டு குடுத்துருக்காங்க. அதே மாரி செகண்டா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அவரோட பர் மந்த் இன்கம் வந்து ரூ. 4,000 குடுத்து போட்டுருக்காங்க. ஆனுவல் பார்த்தீங்கன்னா, ரூ. 48,000 குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட்ல ரூ. 8,000 பர் மந்த் இன்கமும் போட்டு குடுத்துருக்காங்க. ஏன் இந்த மாரி வந்து சர்டிஃபிகேட் வரும்போது தாசில்தார் வந்து மாத்தி குடுக்குறாங்க? இதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது, நம்ம ஒரு இன்கம் குடுத்துருப்போம். அதே இன்கம் தான் அவங்க போட்டு குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. கண்டிப்பா சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இப்ப உங்களுக்கு நீங்க வந்து ரூ. 8,000 போட்டிருக்கீங்கன்னா, அதே ரூ. 8,000 வந்து உங்களுக்கு மந்த்லி இன்கமா வரணும்னா, நீங்க அதுக்கான கரெக்ட்டான ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும். கரெக்ட்டான ப்ரூஃப்னா, நீங்க என்ன வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அங்கருந்து உங்களோட சேலரி சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து வாங்கி சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். வாங்கி சப்மிட் பண்ணிட்டு, நீங்க போய் டைரக்ட்டா விஓ, ஆர்ஐய டைரக்ட்டா வந்து மீட் பண்ணி, என்னோட இன்கம் வந்து ரூ. 8,000 தான் சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து ப்ரூஃப் வந்து அவங்க கிட்ட டைரக்ட்டாவும் நீங்க சப்மிட் பண்ணணும். அப்படி நீங்க சப்மிட் பண்ணா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 8,000 நீங்க கேட்டிருக்கீங்க, இல்ல ரூ. 4,000 கேட்டிருக்கீங்கன்னா, அந்த இன்கமே போட்டு குடுப்பாங்க. இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, விஓஆர்ஐ தாசில்தார்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 கம்மியா வந்து போட்டு குடுக்கறதே இல்ல யாருக்குமே. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000க்கு மேல தான் போட்டு குடுக்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எல்லாரும் கண்டிப்பா இன்னைக்கு வந்து நார்மலா ஒரு 10,000க்கு மேல தான் சம்பளம் வாங்குறாங்க. நீங்க எப்படி வந்து ரூ. 4,000, ரூ. 6,000, 8,000 போட்டு குடுக்க சொல்றீங்க? ஒருவேளை உங்களுக்கு அந்த கம்மியா இன்கம் உங்களுக்கு வருதுன்னா, அதுக்கான ப்ரூஃப வந்து நீங்க சப்மிட் பண்ணிட்டு, டைரக்ட்டா விஓஆர்ஐ தாசில்தார வந்து நீங்க மீட் பண்ணணும். மீட் பண்ணா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து சர்டிஃபிகேட்ல நீங்க கேட்டிருக்க அமௌண்ட் கிடைக்கும். இப்ப சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மேரேஜ்க்காக கேட்குறாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப்காக நீங்க கேட்குறீங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலி சூழ்நிலைய போயிட்டு நீங்க டைரக்ட்டா விஓ கிட்டயோ, ஆர்ஐ கிட்டயோ சொன்னா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். நீங்க வந்து அதாவது சேலரி அமௌண்ட்ல வந்து கம்மியா அமௌண்ட் போட்டுட்டோம்னா, அதுக்கான ப்ரூஃபும் கரெக்ட்டா சப்மிட் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து கம்மியான அமௌண்ட்ல வந்து சர்டிஃபிகேட் வந்துரும்னு நெனைச்சா கண்டிப்பா வராது. அவங்களே சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றீங்க. இல்லைன்னா டிஎன்இசேவை வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணும்போது, அதுல சர்டிஃபிகேட் செக் பண்ற ஒரு காலம் இருக்கும். அதாவது உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து செக் பண்ற காலம் ஒண்ணு இருக்கும். அந்த காலத்த செக் பண்ணீங்கன்னா, நீங்க என்ன ஃபில் பண்ணீங்களோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். அதுல பார்த்தீங்கன்னா, நீங்க குடுத்துருக்க அமௌண்ட் தான் இருக்கும். ஆனா சர்டிஃபிகேட்ல அவங்க சேஞ்சஸ் பண்ணி குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு வேள நீங்க கேட்குற அமௌண்ட்டே வேணும்னா, நீங்க டைரக்ட்டா விஓ, ஆர்ஐயும் போய் பார்த்து, நீங்க வந்து இவ்ளோ தான் இன்கம் வாங்குறீங்கன்ற ப்ரூஃபையும் நீங்க கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். அப்படி ஒரு வேள சப்மிட் பண்ணா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்ல பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். இல்லைன்னா கண்டிப்பா அவங்க வந்து மினிமம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு 15,000, 18,000 குடுத்து தான் சர்டிஃபிகேட் இப்ப எல்லாருக்குமே குடுக்குறாங்க. ரூ. 10,000 கம்மியா யாருக்குமே சர்டிஃபிகேட் வந்து குடுக்கறது இல்ல. இந்த இன்ஃபர்மேஷன பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டிஜிட்டல் சேவை. இந்த வீடியோவில் இன்கம் சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டில் இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. சாரி, எல்லாருக்கும் இந்த கமெண்ட்க்கு வந்து ரிப்ளை பண்ண என்னால் முடியல. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 2 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மந்த்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட் குடுத்துருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும்போது வேற ஒரு இன்கம் போட்டு சர்டிஃபிகேட் வந்திருக்கும். ஏன் இந்த மாரி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மேல ஃபர்ஸ்ட்டு குடுத்துருக்க பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 பார்த்தீங்கன்னா, அவரோட பர் மந்த் இன்கம் சொல்லி குடுத்துருக்காரு. ஆனா, அவருக்கு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா, 2,25,000 போட்டு குடுத்துருக்காங்க. அதே மாரி செகண்டா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அவரோட பர் மந்த் இன்கம் வந்து ரூ. 4,000 குடுத்து போட்டுருக்காங்க. ஆனுவல் பார்த்தீங்கன்னா, ரூ. 48,000 குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட்ல ரூ. 8,000 பர் மந்த் இன்கமும் போட்டு குடுத்துருக்காங்க. ஏன் இந்த மாரி வந்து சர்டிஃபிகேட் வரும்போது தாசில்தார் வந்து மாத்தி குடுக்குறாங்க? இதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது, நம்ம ஒரு இன்கம் குடுத்துருப்போம். அதே இன்கம் தான் அவங்க போட்டு குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. கண்டிப்பா சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இப்ப உங்களுக்கு நீங்க வந்து ரூ. 8,000 போட்டிருக்கீங்கன்னா, அதே ரூ. 8,000 வந்து உங்களுக்கு மந்த்லி இன்கமா வரணும்னா,
நீங்க அதுக்கான கரெக்டான ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும். கரெக்டான ப்ரூஃப்னா, நீங்க என்ன வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அங்கருந்து உங்களோட சேலரி சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து வாங்கி சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். வாங்கி சப்மிட் பண்ணிட்டு, நீங்க போய் டைரக்ட்டா விஓ, ஆர்ஐய டைரக்ட்டா வந்து மீட் பண்ணி, என்னோட இன்கம் வந்து ரூ. 8,000 தான் சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து ப்ரூஃப் வந்து அவங்க கிட்ட டைரக்ட்டாவும் நீங்க சப்மிட் பண்ணணும். அப்படி நீங்க சப்மிட் பண்ணா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 8,000 நீங்க கேட்டிருக்கீங்க, இல்ல ரூ. 4,000 கேட்டிருக்கீங்கன்னா, அந்த இன்கமே போட்டு குடுப்பாங்க. இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, விஓஆர்ஐ தாசில்தார்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 கம்மியா வந்து போட்டு குடுக்கறதே இல்ல யாருக்குமே. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000க்கு மேல தான் போட்டு குடுக்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எல்லாரும் கண்டிப்பா இன்னைக்கு வந்து நார்மலா ஒரு 10,000க்கு மேல தான் சம்பளம் வாங்குறாங்க. நீங்க எப்படி வந்து ரூ. 4,000 ரூ. 6,000 இதெல்லாம் போட்டு குடுக்க சொல்றீங்க? ஒருவேளை உங்களுக்கு அந்த கம்மியா இன்கம் உங்களுக்கு வருதுன்னா, அதுக்கான ப்ரூஃப வந்து நீங்க சப்மிட் பண்ணிட்டு, டைரக்ட்டா விஓஆர்ஐ ஆஃபீஸர வந்து நீங்க மீட் பண்ணணும். மீட் பண்ணா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து சர்டிஃபிகேட்ல நீங்க கேட்டிருக்க அமௌண்ட் கிடைக்கும். இப்ப சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மேரேஜ்க்காக கேட்குறாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப்காக நீங்க கேட்குறீங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலி சூழ்நிலைய போயிட்டு நீங்க டைரக்ட்டா விஓ கிட்டயோ, ஆர்ஐ கிட்டயோ சொன்னா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். நீங்க வந்து அதாவது சேலரி அமௌண்ட்ல வந்து கம்மியா அமௌண்ட் போட்டுட்டோம்னா, அதுக்கான ப்ரூஃபும் கரெக்ட்டா சப்மிட் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து கம்மியான அமௌண்ட்ல வந்து சர்டிஃபிகேட் வந்துரும்னு நெனைச்சா கண்டிப்பா வராது. அவங்களே சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றீங்க. இல்லன்னா டிஎன்இசேவை வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணும்போது, அதுல சர்டிஃபிகேட் செக் பண்ற ஒரு காலம் இருக்கும். அதாவது உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து செக் பண்ற காலம் ஒண்ணு இருக்கும். அந்த காலத்த செக் பண்ணீங்கன்னா, நீங்க என்ன ஃபில் பண்ணீங்களோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். அதுல பார்த்தீங்கன்னா, நீங்க குடுத்துருக்க அமௌண்ட் தான் இருக்கும். ஆனா சர்டிஃபிகேட்ல அவங்க சேஞ்சஸ் பண்ணி குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு வேள நீங்க கேட்குற அமௌண்ட்டே வேணும்னா, நீங்க டைரக்ட்டா விஓ, ஆர்ஐயும் போய் பார்த்து, நீங்க வந்து இவ்ளோ தான் இன்கம் வாங்குறீங்கன்ற ப்ரூஃபையும் நீங்க கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். அப்படி ஒரு வேள சப்மிட் பண்ணா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்ல பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். இல்லைன்னா கண்டிப்பா அவங்க வந்து மினிமம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு 15,000 18,000 குடுத்து தான் சர்டிஃபிகேட் இப்ப எல்லாருக்குமே குடுக்குறாங்க. ரூ. 10,000 கம்மியா யாருக்குமே சர்டிஃபிகேட் வந்து குடுக்கறதில்ல. இந்த இன்ஃபர்மேஷன பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.